ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஊடகங்கள்ல வந்த செய்திகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் உங்களை இப்படிதான் அவங்க அணுகுவாங்க. முதல்வர் விஜய்க்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க. அவர் பதிலளிக்கிறாரு, நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை, நான் எங்கேயாவது பேட்டி கொடுத்துருக்கேன்னா என்னோட சபார்டினேட்ஸ் டேட் நாங்க என்னைக்கு வேணாலும் மாத்துவோம், ஜூலை 10 போவோம், இல்ல அது ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக சொல்லியிருக்கலாம், நான் சொல்லியிருக்கிறேன்னா. ஸோ ஒரு பொலிட்டிக்கலா அவங்களுக்கு எகைன் அண்ட் அகைன் அந்த டேமேஜ் ஆகுது அப்படின்றப்போ இதை இதோட நிறுத்திக்குவாங்களா, இல்ல பரவாயில்ல இதுக்கு மேல என்ன ஜான் போன என்ன முளம் போன என்னன்னு போறாங்களா அப்படின்றது என்ன சொன்னாங்கன்னா, கரூர் துயர சம்பவம் அதுல அதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போது ஆட்சியில் இருந்த திமுக தான். அப்போது காவல்துறையினருடைய உதவியோடு மக்களை கொன்று குவித்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆதவர்ஜுனா பயன்படுத்தினாரு. விஜய் அவர்கள் போறது அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட், ஆதவர்ஜுனா பேசுனது அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். ரெண்டையும் கலந்து இன்னைக்கு நாளைக்கு ஒருவேளை ஆதவர்ஜுனா பேசின விஷயம் சம்பந்தமா மட்டும் தனியா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா நீதிமன்றங்கள் அதை என்டர்டெயின் பண்ணதான் போறாங்க. இது மீண்டும் மீண்டும் இப்படி அரசியலாக்கப்படுறது ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில இருக்கு. எல்லாரோட எதிர்பார்ப்புமே அந்த 41 பேருடைய குடும்பத்தினருக்கு நியாயமான நீதி அப்படின்றது கிடைக்கணும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீப். இன்று நம்மோடு டெல்லியிலிருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல திமுக சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு பல்வேறு வாத விவாதங்கள் நடைபெற்றிருக்கின்றது. இறுதியாக வழக்கை திமுக தரப்பு திரும்ப பெற்றுக்கொண்டதன் அடிப்படையில் அது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கின்றது. எல்லாருமே உற்று நோக்கியே எதிர்பார்த்த ஒரு வழக்குன்னு சொல்லலாம். கடந்த ஒரு 2-3 தினங்களாக. ஏன் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும், கடந்த சனிக்கிழமை மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் தாவேகாவில் இணையக்கூடிய அந்த நிகழ்வு, அதுலதான் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 2 விஜயபாஸ்கர்களும் இணைந்தார்கள். அந்த இணைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் கரூர் நிகழ்வு, அந்த கரூர் துயர சம்பவம் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்து உண்மையிலேயே எல்லா தரப்புலையுமே ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியதுன்னு கூட சொல்லலாம். என்ன சொன்னாங்கன்னா, கரூர் துயர சம்பவம் அதுல அதற்கான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போது ஆட்சியில் இருந்த திமுக தான். அப்போது காவல்துறையினருடைய உதவியோடு மக்களை கொன்று குவித்தார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆதவர்ஜுனா பயன்படுத்தினாரு. அவர்களோடு எங்களுக்கு அது தொடர்பாக ஒரு தீர்க்கப்பட வேண்டிய கணக்கு இருக்கு, அதை தீர்த்துருவோம் அப்படின்ற மாதிரி பேசினாரு. ஒரு அமைச்சர் இப்படி பேசலாமா? அதுவும் இந்த வழக்கு சிபிஐயோட விசாரணையில இருக்குது. இந்த சமயத்துல இப்படிப்பட்ட கருத்தை அவர் தெரிவிக்கலாமா அப்படின்ற வகையில எல்லாருமே இந்த கருத்து தவறானது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இந்த கருத்தை ஒட்டிதான் திமுக தரப்புல உச்ச நீதிமன்றத்திற்கு நாடினார்கள். இப்ப அவங்க தரப்புல முன்வைக்கப்பட்ட அந்த பிரேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயத்த சொல்லலாம். ரொம்ப முக்கியமா நீங்க தான் அதை விரிவா பேச போறீங்க. இதை பற்றி தொடர்ந்து தாவேகா தரப்பினர் பேசக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா முன்வைக்கப்பட்டது. குறிப்பா ஆதவர்ஜுனாவுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யணும், அவரை பற்றி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கை முன்வைக்கும். என்ன நடந்தது இன்னைக்கு இந்த வழக்குல? எல்லோரும் ஏதோ ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பிக்கணும் எதிர்பார்த்த நிலையில இன்னைக்கு வாத விவாதங்கள் என்ன நடந்துச்சு, எதன் அடிப்படையில கடைசியில இந்த வழக்கை தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீதிபதி சென்றார். நம்ம திமுக வழக்கறிஞர் அணி அப்படின்றது இந்தியால இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வச்சிருக்கக்கூடிய வழக்கறிஞர் அணிகளை கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் தி பெஸ்ட். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட 10-12 வருடமா கோர்ட்டை பார்க்கும் பொழுது அவங்களுடைய வே ஆஃப் பிரசன்டேஷன் அப்படின்றது டுவர்ட் தி கோர்ட் ரொம்ப ரொம்ப பிரில்லியண்டா இருக்கும். அப்கோர்ஸ் அவங்க எல்லாருமே பிரில்லியன்ட் மைண்ட். ஆனா எல்லாருக்குமே ஒரு ஓவர் கான்பிடென்ட்டோ இல்லாட்டி ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல தடம் பிறண்டு போகும்ல, அந்த மாதிரியான விஷயம். இது என்னமோ நான் டிஎம்கே அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்ப லீகல் மைண்டா இருக்கக்கூடியவங்க. அவ்வளவு சீக்கிரத்துல பிசுரடிக்க மாட்டாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த நினைவிடம் அமைக்கிறதுல கடைசி நேரம் வரைக்கும் அவங்களுடைய சட்ட போராட்டங்களா பார்த்திருக்கிறோம். ஏன் இப்போ ஆளுநர் விவகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எந்த மாநிலமே செய்ய முடியாது, எந்த கட்சிகளுமே செய்ய முடியாதத திமுக தனது சட்ட வலிமையை வச்சு பண்ணி காட்டினாங்க. வெறும் ஆளுநர் மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஒரு டைம் பவுண்ட் பிக்ஸ் பண்ணணும், 3 மாசத்துக்குள்ள நீங்க முடிங்க, கற்பனையே பண்ணிருக்க முடியாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஹிஸ்டரியில நம்ம அப்படியான ஒரு ஆர்டர்லாம் வரும்னு எதிர்பார்க்கவே முடியாது. இதையெல்லாம் சாதிச்ச திமுகவால இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான பூசி மொழிகள்லாம் வேணாம். படுதோல்வி, பயங்கரமான தோல்வி, மோசமான தோல்வி, எந்த வார்த்தையை வேணாலும் போடலாம்.
காரணம் அவங்க அந்த பெட்டிஷனை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கிற மெத்தட். நீங்க வந்து ஒரே ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுல பல நிவாரணங்கள் கேட்கிறாங்க அப்படின்னும் பொழுது இந்த சிக்கல்கள் வரும். இப்போ இவங்க பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்களையும் சட்ட ரீதியில ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல பிரசன்ட் பண்ணதுதான் இவங்க இன்னைக்கு அடைஞ்சிருக்கிற தோல்விக்கான காரணமா நான் பாக்குறேன். அது என்னன்றதே பட்டியலிட்டலாம். முதல் விஷயம், இப்ப நீங்க இவ்வளவு தூரம் நீங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்தீங்க. தோழர் அசீப் எப்பவுமே இவ்வளவு பெரிய இன்ட்ரோ கொடுக்க மாட்டாரு, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருவாரு. ஆனா இன்னைக்கு நீங்க கொடுத்ததுல எல்லாருமே பேசக்கூடிய விஷயம் வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேச்சு அப்படின்றதுதான். நீங்க அதை ஒட்டி தான் மத்த எல்லாமே. ஆனா நீங்க பெரிய அளவுல எங்கேயும் குறிப்பிடாதது இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, முதல்வர் விஜய் வந்து அந்த கரூருக்கு போறதாகட்டும், நீங்க விஜயபாஸ்கர் இணைஞ்சாருன்னு சொன்ன அடுத்த வார்த்தை வந்து நீங்க அதை சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா நம்ம யாரோட மைண்ட்லயுமே அது போகல. அதுதான் இந்த கேஸ் இப்படி உடஞ்சதுக்கான அடிப்படை காரணமே அதுதான். திமுக என்ன கேட்டாங்க, அவங்கதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயங்கர கிளவரான மைண்ட். ஸோ பெட்டிஷன்லயும் அந்த கிளவர்னஸ் வந்து அவங்க காட்டியிருந்தாங்க. டைரக்டா விஜய் அவர்கள் போகக்கூடாது, இதை வந்து அவர் வந்து அங்க போறதுக்கு வந்து நீங்க தடை விதிங்க, இல்ல வந்து அரசு வேலை கொடுக்க போறதா சொல்றாங்க, அதுக்கு நீங்க தடை விதி அப்படின்னு டைரக்டா கேட்காம, இது பண்றதுனால சாட்சிகள் கலையும், இது பண்றதுனால வழக்கு திசை மாறி போகும் அப்படின்னு, விச் மீன்ஸ் அவங்க தடை கேட்கிறாங்க, அதையே வந்து சுத்தி வளைச்சு கேட்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய கிளவர்னஸ். ஆனா கோர்ட் ஜட்ஜுங்களுக்கு அது புரியும். என்னன்னா இன்னைக்கு பெஞ்சு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பெஞ்சு. ஏன்னா கேவி விஸ்வநாதன் ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டுக்காரரு, அவர் சீனியர் அட்வொகேட்டா பல வருஷங்கள் இருந்தாரு. தமிழ்நாடு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்காக பல மேட்டர்ஸ்ல அவர் அப்பியர் ஆனவர். ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் மைண்ட் இன் தி இந்தியன் ஜுடிஷியரி, அதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ அவங்களுக்கு ஆப்வியஸ்லி என்ன நடக்குதுன்றது தெரியும், பொலிட்டிக்கல் மொமெண்ட்ஸ் எப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும், மாற்றம் எப்படி வந்திருக்குன்றது தெரியும். ஸோ எல்லாமே அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இந்தியன் ஜுடிஷியலே வந்து அப்படிதான் இருக்கு, அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்குது. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஆகுதுல. கூடுதலா சொல்றதாக இருந்தால், நீதிபதி அவர்கள் பாத்தீங்கன்னா இதற்கு முன்னர் மூத்த வழக்கறிஞராக இருந்த போது அவங்க வந்து அப்பியரான அந்த வழக்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ரைட், குறிப்பா அந்த ரைட் டு பிரைவசி, இந்த மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞராக இருந்து அதற்கு பிறகு நீதிபதியானவர். எக்ஸாக்ட்லி இந்த அவர் இன்னைக்கு இவங்க கேட்ட அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இல்லாட்டி ஒரு இடத்துக்கு போறதுக்கு தடை, இது இவங்க கேட்டது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸா வரும். அதுல ரொம்ப நிபுணத்துவம் வாய்ந்தவர் தான் ஜஸ்டிஸ் விஸ்வநாதன். ஸோ ஆப்வியஸ்லி அவருக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். எல்லாமே இருப்பாங்க, பட் இவர் அதுல இன்னும் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றதுனால புரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க டிஎம்கே என்ன நினைச்சு அதை போட்டாங்க அப்படின்னா, ஓகே நம்ம ஆதவ் அர்ஜுனா விஷயம் சம்பந்தமான விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்கிறோம், அதுதான் ஊடகங்கள்ல பெரிய அளவுல பேசப்படுது, ஆதவ் அர்ஜுனோட பேச்சு அதோடைய எதிர்வினை இதுதான் போகுதே தவிர முதல்வர் விஜய் கரூர் போறதையோ அரசு வேலை அதெல்லாம் வந்து பெரிய அளவுல டிபேட்டபிளா வராது அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அதை பண்ணாங்க. ஆனா அந்த பெட்டிஷன்ல சேர்த்ததுல என்ன தப்பாய் போச்சு, ஜட்ஜு அதை புடிச்சுக்கிட்டாரு. அதைத்தான் மெயின் விஷயமா. தவறு பண்ணதும் டிஎம்கே தான். என்ன பண்ணிட்டாங்க, ஆர்குமெண்ட்ஸ்லயும் அந்த தவறை பண்ணிட்டாங்க. எடுத்த உடனே அக்யூஸ்ட் அப்படின்ட்டாங்க, ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 1 அக்யூஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஜட்ஜு விஜய் அவர்களையா, அதான் சொல்ல வரேன். ஜட்ஜு திருப்பி கேட்கிறாரு, நீங்க என்ன அக்யூஸ் நம்பர் 1 நீங்க அவரை சொல்றீங்களா அப்படின்னு பேர் சொல்லியே கேக்குறாங்க. ஆமாமா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பேப்பர் தர்றாங்க. இந்த ஆமாமான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுலதான் ஜட்ஜு வந்து பயங்கர கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா கரூர் துயர சம்பவம் நடந்தப்போ டிஎம்கே பெட்டிஷனர் யாரோ அவங்கதான் ஆளுங்கட்சியா இருந்தவங்க, அவங்க போட்ட எஃப்ஐஆர்ல விஜய் பேரு கிடையாது. சிபிஐ சொன்ன எஃப்ஐஆர்ல விஜய் பேரு கிடையாது. அவரை எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, அவர் விட்னஸா கூப்பிட்டுருக்காங்களா, அக்யூஸ்டா கூப்பிட்டுருக்காங்களான்றதுல எதுவுமே நமக்கு இப்ப வரைக்கும் தெரியாது. சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். சோ முன்னாடியே அவங்க கன்க்ளூஷன் வந்து எங்கேயுமே பேர் இல்லாத சீஃப் மினிஸ்டர் விஜய வந்து அக்யூஸ்ட்னு சொன்னவும் ஃபர்ஸ்ட் அந்த முதல் பிழை முற்றிலும் பிழை, முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி அதை சொன்ன உடனே ஜட்ஜுக்கு வந்து இந்த வழக்குடைய அந்த ஒரு நோட்டு ஓகே எதுக்கு எல்லாருமே ஒரு கேஸ் எதுக்கு போடுவோம் நமக்கு தெரியும், பழிவாங்கும் நடவடிக்கைக்காக போடலாம், உண்மையுமே அஃபெக்ட் ஆயிருக்காங்க போடலாம், இவனை இழுத்து விட்டு இவனை சுத்த விடணும், இதெல்லாமே தான் பேசிக் விஷயங்களா இருக்கும். பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாமே அதைத்தான் பெருசா பண்ணுவாங்க. அந்த நோட்டை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு ஜட்ஜ். ஓகே இந்த ரீசனுக்காக தான் இவங்க கேஸ போட்டிருக்காங்க அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து வந்து விழுந்த வார்த்தைகள். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓவர் கான்பிடென்ட்டா டிஎம்கே வந்து இல்லாட்டி தாவேக்காவை கொஞ்சம் எலெக்ஷன் டைம்ல எப்படி அவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஹேண்டில் பண்ணாங்களோ, நீதிமன்றத்திலயும் அதே மாதிரி அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அதன் விளைவு தான் இன்னைக்கு இப்படியான ஒரு பெரிய அடி. ஓகே, முதலமைச்சர் அவர்களை வந்து இந்த வழக்குல தொடர்புடைய நபர்
இல்ல வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட நபர் அப்படின்றத தவறாக ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த இடத்துலதான் வந்து அவர் வந்து வழக்கிலேயே இல்லையே அப்படின்னு நீதிபதி திருப்பி கேட்கிறாரு. அதற்கு பிறகு மாற்றி பேசுகிறார்கள். ஆமா, அவர் வழக்குல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பட் இது ஒருபுறம் இருக்கட்டும். பட் இந்த வழக்கு தாக்கல் செய்வதற்கான முகாந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்லலாம், நிச்சயமாக முகாந்திரம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும், சாட்டர்டே அன்னைக்கு அவர் பேசுனது, ஆதவர்ஜுனா பேசின அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு ஒரு வழக்கு விசாரணையில் இருக்கும் பொழுது, அதுவும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த அவருடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையை வந்து சுட்டிக்காட்டி பேசுறாரு. அதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்தவர்களே சுட்டிக்காட்டி பேசுறாரு. அப்போ இப்படியெல்லாம் பேசுவது ஏதோ ஒரு வகையில் அந்த வழக்குல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற வகையில் அது போன்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுவதற்கான ஒரு சூழல் இல்லாம போயிடுச்சா தொடக்கத்துல இவர்கள் செய்த அந்த தவறின் காரணம்? இல்ல, நிச்சயமா இது எல்லாருமே அப்படிதான் யோசிப்பாங்க. உடனே வந்து இப்படி ஆயிருச்சா, அதாவது இவங்க நீதிபதிகள் எடுத்த உடனே இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணணும்ன்ற மூடுக்கு போயிட்டாங்களா அப்படின்னு. எனக்கு நிறைய பேர் திமுக தரப்புல இருந்தும் போன் பண்ணி என்ன ஆச்சுங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு கேஸ் ஃபாலோ பண்றோம், அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. தாவேக்கால இருந்து கேட்டாங்க, எப்படிங்க இது இப்படி ஆச்சு அப்படின்னு. அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்களா, திமுக இந்த தப்பு பண்ணிட்டாங்க, அதனாலதான் நாங்க ஜெயிச்சிட்டோம், என்னங்க எங்க ஆளுங்க இப்படி தப்பு பண்ணிட்டாங்க அதனாலதான், இதைத்தான் யோசிக்கிறாங்களே தவிர நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலே அவங்க தேடுறதுக்கு விரும்பல. ரொம்ப சிம்பிள் தோழர். நீதிபதிகளுமே அதுக்கான பதில் சொல்லிட்டாங்க. இந்த கேஸ் யார் விசாரிச்சுட்டு இருக்காங்க? சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை விட நம்ம எல்லாரும் கவனிக்க தவறுறது என்னன்னா, யாருடைய கண்காணிப்புல நடத்தப்படுது? உச்ச நீதிமன்றத்தால நியமிக்கப்பட்ட மூத்த நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான ஸ்பெஷல் கமிட்டி இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். சோ அப்ப உங்களுக்கு இந்த வழக்குல ஏதாவது குறைபாடுகள் தெரியுது, இல்ல சிபிஐ ஏதாவது தவற விடுறாங்க அப்படின்னும் பொழுது நீங்க யார்கிட்ட போகணும்? ஆப்வியஸ்லி சிபிஐ கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கறது, இதை நீங்க மிஸ் பண்றீங்க பாருங்க, இது வந்து இப்படி நடந்துருச்சு. ஆப்வியஸ்லி இவங்க ரூலிங் பார்ட்டியா இருந்திருக்கிறாங்க, இவங்களுடைய அதிகாரிகள் தான் வந்திருக்கிறாங்க. டிஎம்கே நினைச்சாங்கன்னா அது எப்படி வேணாலும் அணுகி இருக்கலாம். அப்போ ஒரு சிபிஐ கிட்ட கொண்டு போய் ஒரு கமிஷன் ஒரு புகார் மாதிரி கொடுத்து இந்த வழக்கை நீர்த்து போக செய்யக்கூடிய வேலைகளை வந்து ஆதவர்ஜுனா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அவரை இன்னும் விசாரிங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்டா, ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணி அதை எடுத்துட்டு போயிருக்கலாம். ஒருவேளை சிபிஐ அதை ஏற்க மறுக்கிறாங்கன்னு பொழுது ஆப்வியஸ்லி கமிட்டி இருக்கிறாங்க. அந்த கமிட்டி அவங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த கமிட்டி வெளிப்படையா சொன்னது, இந்த விவகாரம் சம்பந்தமான எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் எங்க கிட்ட கொடுங்க, நாங்க வந்து அதை வந்து வரவேற்க தயாரா. நிறைய எனக்கு தெரிஞ்சு விட்னஸ் இண்டிவிஜுவல்ஸ் நிறைய பேர் வந்து அவங்களா இண்டிபெண்டா போய் அந்த கமிட்டி கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்களா சொல்லப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி டிஎம்கே அதை பண்ணிருக்கலாம். இது ரெண்டையுமே பண்ணிட்டு உச்ச நீதிமன்றத்திற்கு அவங்க நாடி இருந்தாங்க. ஏன்னா வழக்கு வந்து இன்னும் விசாரணை நீதிமன்றங்களுக்கு எதுக்கும் போகல, இன்னும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலன்றதுனால போகல. சோ இந்த வழிமுறைகளை பின்பற்றாம ஒருவேளை அப்படியே தேவைப்படுதா, ஆதவர்ஜுனா பேசின விவகாரம் தனி விவகாரம், முதல்வர் விஜய் அங்க போகணும்னு சொல்றது தனி விவகாரம், அரசு வேலை எங்க யார் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ஊடகங்கள்ல வந்துச்சு, அரசல் புரசலா வந்துச்சு. மற்றபடி இது எதுவுமே இன்னும் உறுதி செய்யப்பட்ட தகவல்களா இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஜூலை 10ஆம் தேதி அவர் அங்க போறாருன்றத புஷி ஆனந்த் வந்து நீங்க சொன்ன அதே மேடையில பேசின விஷயம். கரெக்டுங்களா? என்னுடைய தகவல் சேகரிப்பு கரெக்ட்னா அதுதான். போற போக்குல மைக்ல என்ன வேணாலும் பேசிட்டு போலாம். ஆப்வியஸ்லி அமைச்சராகவே இருந்தாலும் அரசிதழ் ஏதாவது வந்திருக்கா, இல்ல சீஃப் மினிஸ்டரோட நோட்டுன்னு ஏதாவது வந்திருக்கா, ஜூலை 10ஆம் தேதி இந்த இடத்தில் இந்த அரசு நிகழ்ச்சியில் முதல்வர் விஜய் கலந்து கொள்ள போகிறார். எனக்கு தெரிஞ்சு இது வந்த மாதிரி தெரியல. இஃப் ஐ அம் ராங் கரெக்ட் மீ. அபிஷியலான தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு அபிஷியலா நடந்த பல விஷயங்களுக்கே வந்து ஜிஓ லேட்டா தான் வருது. சோ அப்போ நீங்க வந்து உச்ச நீதிமன்றமோ நீங்க உயர் நீதிமன்றமோ எந்த நீதிமன்றம் ஒரு விஷயத்துல எல்லாருமே பயங்கர கடுப்பு, நீதிபதிகள் எல்லாருமே பயங்கர கடுப்பாவாங்க. ஊடகங்கள்ல வந்த செய்திகளை மட்டும் எடுத்துக்கொண்டு நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் உங்களை இப்படிதான் அவங்க அணுகுவாங்க. நேத்து ஒரு இன்டர்வியூ ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தப்ப சொன்னேன், இது வழக்கமா டிஎம்கே ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன் கிடையாது. ஏன்னா ஆதவர்ஜுனா என்னென்னலாம் பேசினாரு அப்படின்றத பத்தி டைம்ஸ் ஆஃப் இந்தியாலயோ இல்ல இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ இ பாரத்லயோ இல்லாட்டி சோன்சோ சேனல்ஸ்லயோ வந்திருக்கக்கூடிய கார்டுகள், அதோடைய பேட், அதோடைய அந்த ஸ்கிரீன்ஷாட், அது எல்லாத்தையும் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே உடைய வே ஆஃப் ஸ்டைல் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ஊடகங்களுடைய இந்த செய்திகளை வந்து அவங்க முக்கியத்துவம் அவங்களுக்கு தேவை. ஜியோ எடுப்பாங்க, ஜியோ வருதா இல்ல கவர்மெண்ட்ல இருந்து ஒரு லெட்டர் வருதா, குறிப்பிட்ட சிக்னேச்சரி அத்தாரிட்டியோடைய விஷயத்தோட வருதா, அந்த லெட்டர், ஏன்னா அதுதான் ஆத்தென்டிகேட்டடான கோர்ட்ல செல்லுபடியாகக்கூடிய கடிதங்கள்.
நீங்க ஊடகங்கள்ல வர்றத யார் இப்போ ஜூலை 10 எதுக்கு எப்படி சொல்றாங்கன்னா எங்க சோர்ஸ் சொல்லுச்சுன்னு நம்ம சொல்லிட்டு போயிருவோம். ஆனா அரசிதழ்ல இருக்கக்கூடியப்போ அது வந்து ஆத்தென்டிகேஷனா மாறும். இப்போ இது வந்து இவங்க மிக்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஆதவ அர்ஜுனா பேசுனது உண்மை, அவர் பேசினாரு, அது அபத்தமானது, அது எல்லாமே ஓகே. அதையும் முதல்வர் விஜய் அங்க போறதையும் இப்ப அவர் போகல அப்படின்ட்டாங்க. இப்போ கோர்ட்ல கேக்குறாங்க. ஒருவேளை இன்னைக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்வர் விஜய்க்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்றாங்க, அவர் பதிலளிக்கிறாரு, நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை, நான் எங்கேயாவது பேட்டி கொடுத்திருக்கேன்னா, என்னோட சபார்டினேட்ஸ் டேட் வந்து நாங்க என்னைக்கு வேணாலும் மாத்துவோம், ஜூலை 10 போவோம், இல்ல அது வந்து ஒரு ஆறுதல் சொல்றதுக்காக சொல்லியிருக்கலாம், நான் சொல்லி இருக்கிறேன்னா அப்படின்னு கேட்கும் பொழுது நீதிபதிகள் ஆப்வியஸ்லி அதை வேலிடா எடுத்துக்குவாங்க. சோ இந்த இப்போ எல்லாத்தையும் உங்க கன்ஃபியூஸ் பண்ணி மொத்தமா கொண்டு போய் கொடுத்து அதுல நிவாரணம் வேணும்னு கேட்டதுனால ஒட்டு மொத்தமா போயிடுச்சு. சரி, நீங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டா போயிருக்கீங்களா? ஐஏவா போயிருக்கிறாங்க. சீஃப் மினிஸ்டர் போகல. சீஃப் மினிஸ்டர் போகாத எப்படி கண்டெம்ட் நீதிமன்ற அவமதிப்புன்னு எடுத்துட்டு போக முடியும்? அப்ப இவரு குறைந்தபட்சம் நீதிபதி அவர்கள் வந்து தாவேகா தரப்புல இல்லன்னா தமிழ்நாடு அரசு தரப்புல யாரும் உண்மையிலேயே ஆஜரானாங்களா? அவர்களிடம் எந்த கேள்வியுமே கேட்கலையா? இது வந்து நீங்க கேட்ட இந்த விஷயம் வந்து யாருமே பார்க்காத பார்வை. உண்மையிலுமே சொல்றேன், தாவேகா சார்பில இருந்து மேனகா குருசுவாமி ஆஜராயிருந்தாங்க. இப்ப திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய ராஜ்யசபா எம்பியா இருக்கிறாங்க. அவங்க எல்ஜிபிடிக்காக பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சீனியர் லாயர், லேடி லாயர். அவங்களும் ஒன் ஆஃப் தி எமினன்ட் ஜூரிஸ்ட் இன் இந்தியா, மாற்று கருத்து இல்ல. அவங்க தான் இன்னைக்கு அப்பியர் ஆயிருந்தாங்க. நம்பவே மாட்டீங்க, அவங்க அப்படின்னு ஜட்ஜே பேசிடுவார். ஏன்னா பெட்டிஷன் 25 பக்கம் அத ஜட்ஜி படிச்சுட்டு வந்துட்டாரு. இவங்களுக்கான ஆப்ஷனே இல்ல. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு சாதகமா போயிட்டு இருக்கு. தாவேகா என்னென்னலாம் தாவேகா வாதங்களா முன்வைக்கணும்னு நினைச்சாங்களோ, இப்ப நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே தாவேகா தரப்புல இருந்து முன்வைக்க வேண்டிய வாதங்கள். அது ஜட்ஜே வந்து வெரி இனிஷியல் ஸ்டேஜ்லயே அதை வந்து அப்படியே நாக் அவுட் பண்ணிட்டாரு. சோ அவங்க ஒண்ணுமே இல்லை, அவங்க பாட்டுக்கு அமைதியா நின்றுகிட்டு இருந்தாங்க. ஆர்டர் வந்துச்சு, தேங்க்யூ மெயில் ஆர்டர்ட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், வேற எதுவுமே நடக்கல. சோ அதுதான் சொல்றேன்ல, ஏதோ ஒரு ஓவர் கான்பிடென்டா இருந்திருக்காங்க. இல்லாட்டி தாவேகாவுடைய வழக்கறிஞர் பிரிவையோ இல்லாட்டி இந்த வழக்கையோ ரொம்ப டிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. சோ முழுக்க அதுதான் காரணம். நான் முந்தா நேத்து அந்த பெட்டிஷன் வந்தப்போ ஆப்வியஸ்லி இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னும் பொழுது தடை விதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நீதிபதிகள் அதை அப்படியே அவங்க வேற ஒரு ஷேடோல அதை பார்த்து இன்னைக்கான ஒரு ஆர்டர் அப்படின்றது வந்திருக்கு. ஆப்வியஸ்லி இது பொலிட்டிக்கலா டிஎம்கேவுக்கு பயங்கர அடி ஒழுகக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இது. இப்போ பொதுவாகவே ஒரு நீதிபதி, ஒரு குறிப்பிட்ட நீதிபதிக்கு தான் முன்னாடி தான் நம்மளுடைய வழக்கு விசாரணைக்கு போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த நீதிபதி, அவருடைய பின்னணி, அவர் எந்த வழக்குகளை விசாரிப்பதற்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருப்பார், எந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாரு, எந்த விஷயத்துல லூஸா இருப்பாருலாம் தெரிஞ்சு வச்சுதான் ஒரு வழக்க ஃபைல் பண்ணுவாங்க. பொதுவா இருக்கக்கூடிய விஷயம். நீதியின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து சட்டத்தின் அடிப்படையில தான் வந்து இன்னைக்கு வந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுது அப்படின்றதாக இருந்தாலும் கூட ஒரு சில நீதிபதிகள் இதுல கூடுதல் கவனம் செலுத்துவாங்க அப்படின்றதெல்லாம் இருக்குது, பொதுவா இருக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ரைட் டு பிரைவசி, இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி முன்னாடி போய் ஒரு கேக் ஆர்டர் கேட்கிறோம், ஒட்டுமொத்தமாக இவர்கள் இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவை கேட்கிறோமே, அதையாவது குறைந்தபட்சம், அதாவது அதை பத்தி தான் அவர் ரொம்ப அதிகமா பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஊடகங்கள்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்த்து நான் சொல்றேன். இந்த கேக் ஆர்டர் கேட்கும் பொழுது அவங்க பேசுனாங்கன்னா நீங்க பதிலுக்கு பேசுங்க அப்படின்னு நீதிபதி சொல்லி இருக்கிறாரு. இதையாவது அவங்க கவனத்துல எடுத்துட்டு குறைந்தபட்சம் ஒரே ஒரு பிரேயர் அதை வைத்து அவங்க அணுகி இருந்தாங்கன்னா ஒரு சின்ன ஆர்டர் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் உங்ககிட்ட கேட்கிறேன் உங்களுடைய இல்ல, ஏன்னா இவங்க முழுக்க எல்லா விஷயத்திலுமே அவசரப்பட்டாங்களோ அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா முந்தானத்து கேஸ் ஃபைல் பண்றாங்க, 2 நாளைக்கு முன்னாடி கேஸ் ஃபைல் பண்றாங்க. வரும் ஜூலை 13ஆம் தேதி கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான மெயின் வழக்கு விசாரணைக்கு பட்டியலிடப்பட போகுது. 13ஆம் தேதி அந்த வழக்கு விசாரணையே நடக்க போகுது. அந்த அன்னைக்கு சிபிஐ வந்து என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒருவேளை சொல்லலாம், ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் முக்கியமானது கொடுக்கலாம், குற்றப்பத்திரிகை இத்தனை நாளுக்குள்ள தாக்கல் செய்வோம்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா டிஎம்கே என்ன பண்ணிட்டாங்க, அது வரைக்கும் காத்து இல்லாம போய் இம்மீடியட்டா நேத்து மென்ஷன் பண்ணி இந்த கேஸ் அவசரமா, ஏன்னா இப்ப உச்சநீதிமன்றம் விடுமுறை காலமா தான் போயிட்டு இருக்கு, விடுமுறை கால சிறப்பு அமர்வா தான் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப மேஜரா தேவைப்படக்கூடிய பெட்டிஷன்ஸ் தான் போடுறாங்க. ஆப்வியஸ்லி அவங்க முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த விவகாரம் மொத்தமும் வந்து அதாவது இந்த ஹாலிடே எல்லாமே நாங்க இளம் வழக்கறிஞர்களை பயிற்சி கொடுக்கக்கூடிய இடமா நாங்க பயன்படுத்திக்க போறோம், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் அட்வொகேட்ஸா நாங்க இதை வந்து மெருகூட்ட போறோம், சீனியர் அட்வொகேட்ஸ் கொஞ்சமாவது இது வந்து ஒதுங்கிருங்க. ஸோ உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டென்ஸை வந்து அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்ட்டு. அப்போ பொலிட்டிக்கல் ரைவலரியா இருக்கக்கூடிய ஒரு மேட்டரை எடுத்துக்கொண்டு வந்து அதை அவசரமா விசாரிச்சு எங்களுக்கு அவசரமா ஆர்டர் கொடுங்கன்னா அவசரமா தான் அவங்களும் இப்படியான ஒரு இதை கொடுப்பாங்க.
சில நேரங்கள் வந்து நீதிபதிகளை கேட்பாங்க, அதாவது வானம் இடிஞ்சு போயிருமா இதனால அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்பாங்க. எந்தெந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப நீதிபதிகள் ரொம்ப இம்மிடியட்டா பண்ணுவாங்கன்னா, இப்ப அடுத்த நாள் எக்ஸாம் இருக்கும், முதல் நாள் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கும், அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கேஸ விசாரிப்பாங்க. டெமாலிஷன் வாங்க, அதாவது நீங்க நாளைக்கு வந்து உங்களை வீட்டை இடிக்கிறதுக்கான ஆர்டர் வந்திருக்கும், ஜப்தி ஆர்டர் வந்திருக்கும், நீதிமன்றத்துக்கு இன்னைக்குதான் உங்களுக்கு போறதுக்கு டைம் கிடைக்குதுன்னா நீங்க போனீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க, ஸ்டே ஆர்டர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்ல ஒரு டெத் ஆக போகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு, டெத் சென்டென்ஸோட மேட்ரு, தூக்கு தண்டனை, இதெல்லாம் தான் இவ்வளவு அவசர கால விஷயமா எடுத்துக்குவாங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். இப்ப இது வந்து பொலிட்டிக்கல் ரைவலரி. நான் தான் சொல்றேன்ல, நீங்க பொலிட்டிக்கலான விஷயங்களை எந்த மேடையில வச்சு பேசணுமோ அந்த மேடையில வச்சு பேசணும். நீதிமன்றத்தை இதுக்கு இவங்க பயன்படுத்தணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ இதுல விஜய் அவர்கள் உங்களுடைய நீங்க உச்ச நீதிமன்றத்துல பல வழக்குகளை கவனிச்சுட்டு இருக்கீங்க. இந்த வழக்குல ஒரு முகாந்திரம் இல்லாம இல்லையே, என்ன என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ 10ஆம் தேதி அவர் போறாரு, போகல, அது ஒரு புறம் இருக்கட்டும், அதுலயும் கூட ஒரு முகாந்திரம் இருக்கு. போவதாக அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பொது வெளியில ஒரு பொது நிகழ்ச்சியில பேசுறாரு, 10ஆம் தேதி நாங்க போறோம். அதற்கு பிறகு ஊடகங்கள்ல வரக்கூடிய தகவல், ஆமா யாருக்கெல்லாம் வேலை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய தகுதியெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, அந்த லிஸ்ட்டை வாங்குறாங்கன்றது ஊடகத்துல வரக்கூடிய செய்தி. ஓகே, இது ஒரு புறம் இருக்கட்டும். அதை ஒரிஜினா பேசிய விஷயம், அது நேரடியாக அந்த வழக்கை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது, ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக வைக்கக்கூடியதாக இருந்தது, காவல்துறை மீது அந்த குற்றச்சாட்டை வைக்கக்கூடியதாக இருந்தது. அது ஒரு புறம். ஒருவேளை 10ஆம் தேதி இந்த நிகழ்வு நடந்துச்சுன்னா என்ன அப்படின்னா, யாருக்கு போய் அவங்க வேலை கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல விட்னஸா இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை கொடுக்க போறோம். இந்த வழக்குல அவங்க தான் விட்னஸ். அப்போ அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. அப்போ அந்த குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் வேலை வாங்க போறாங்க. அந்த யாரோ ஒருத்தர் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவராக கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டே நான் கண்கூடாக பார்த்த ஒரு விஷயத்த, அதுல தவறு இவர் குறிப்பிட்ட நபர் பக்கம் இருக்கு, இல்லைன்னா தாவேகா பக்கம் இருக்கு அப்படின்ற போது, இன்னைக்கு தாவேகா அரசு எனக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு, நான் போய் சிபிஐ முன்னாடி என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி, யார் மேல பாவம் தவறு இருக்கு நீ சொல்லுப்பா அப்படின்னு கேட்கும் பொழுது, தாவேகா எனக்கு கொடுத்த அரசு வேலை எனக்கு ஞாபகத்துக்கு வரும் தானே. அந்த இடத்துல தாவேகா செய்த ஏற்பாடு தவறு, அதனாலதான் இந்த ஸ்டாம்பிங் நடந்தது, கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு என் மனசுக்குள்ள இருந்தாலும் கூட நான் வெளியில சொல்ல மாட்டேன். சொல்லாம இருப்பது கூட வாய்ப்பு இருக்கு. சிலர் சொல்லலாம், வேலை ஒரு பெரிய விஷயம் கிடையாது, என் குடும்பத்தை சேர்ந்த ஒரு உயிரிழந்திருக்கிறார், அதற்கு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும்ன்ற அடிப்படையில் அது கூட எனக்கு தேவையில்லை, நான் உண்மையை சொல்ல தயாராக இருக்கிறேன். ஆனா ஒரு மனித மனத்தை இந்த விஷயம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், ஒரு உண்மையை பேசுவதை தடுப்பதற்கான ஒரு பலம் இதுக்கு இருக்கானா இருக்கு. சோ அதன் அடிப்படையில பார்க்க போனா இந்த வழக்குல முகாந்திரம் இல்லாம இல்ல, பொதுவா ஒரு டீடைலா விசாரிச்சாங்க. குறிப்பிட்ட அந்த டெக்னிக்கலான விஷயங்கள் தவிர்த்துட்டு சரியாக விசாரணை நடத்திட்டு தான் நிவாரணம் கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இல்ல அது எப்படி, நான் அதைத்தான் நான் ரெண்டா பாக்குறேன், அதைத்தான் நான் சொல்றேன். ஆதவர்ஜுனா பேசினது ஒரு சப்ஜெக்ட், இப்படியான வேலை கொடுக்கறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்றது இரண்டாவது சப்ஜெக்ட். இன்னைக்கு நீதிபதிகள் அதுக்கும் கேட்கறாங்க. ஒரு அரசு நிவாரணம் கொடுக்கறாங்க. ஒரு உதாரணம் சார், நம்ம இந்த வழிக்கே வருவோமே. இப்போ ஒரு பெரிய பாலம் இடிஞ்சு ஒரு 10-50 பேர் இறந்து போயிடுறாங்க. அது யாருடைய தவறா இருக்கும்? சம்பந்தப்பட்ட அந்த அரசுடைய தவறா இருக்கும். யார் வரைக்கும் போகும்? அமைச்சர் வரைக்குமே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ அந்த உயிரிழந்த குடும்பத்தாருக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு அரசு வேலையும் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணமும் கொடுக்கறாங்க. ஆப்வியஸ்லி அது ஒரு ஆக்சிடென்டாவோ, இப்ப கரூர் துயர சம்பவம் வழக்கு கொலை வழக்கால எங்கேயும் இல்லை, அது ஒரு ஆக்சிடென்ட் வழக்காதான் இப்போதைக்கு இருக்கு. கான்ஸ்பிரசி இருக்குது, ஏதாவது உள்நோக்கம் இருக்கும் அப்படின்ற சதித்திட்டம் இருக்கக்கூடிய விஷயங்கள தான் போய்கிட்டு இருக்கு. அப்போ நீங்க இதையும் எடுத்து பாருங்களேன். இப்ப அந்த ஒரு பாலம் இடிஞ்சு விழுந்துருது, இறந்து போயிடுறாங்க. இறந்து போன குடும்பத்துக்கு அந்த சம்பந்தப்பட்ட அரசாங்கம் நிவாரணம் கொடுக்குறாங்க. என்ன நிவாரணம் வேணா கொடுக்கலாம், யாரும் அதை தடுக்க முடியாது. நிவாரணம் கொடுக்குறாங்க. அப்போ அதே கேள்வி வரும்ல, இப்போ நாளைக்கு அரசு வாங்கிட்டு இல்ல எங்க வீட்டுக்காரர் தான் தெரியாம பாலத்துல இருந்து தள்ளி விழுந்துட்டாரு, எதுவும் ஆகல, கவர்மெண்ட்டுக்கும் இதுக்கு இது இல்லைன்னு அவங்க சொல்லலாம்ல. அப்போ ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் என்ன நினைக்கும், பாருங்க சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கே பிரச்சனை இல்லைன்றப்ப அந்த வழக்கு. ஆனா அப்படி வழக்கு விசாரணைகள் அப்படி நடக்காது. விட்னஸ்னா விட்னஸ் சொல்லக்கூடிய விஷயத்த விட்னஸ் முரண்படுறாங்களா, அவங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே ஒரு செட் ஆஃப் விசாரணை நடந்து முடிஞ்சிருச்சு. பல வகைகள்ல அவங்களுடைய விட்னஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஆப்வியஸ்லி இன்னைக்கு இன்னொரு ரெக்கார்டு வருது, இன்னொரு தடவை ரெக்கார்ட் பண்றப்போ முரணா பண்றாங்கன்னா ஆப்வியஸ்லி கேள்வி வரும், பிறல் சாட்சியம் அப்படின்றது வரும். இது எல்லாமே ஒரு பக்கம். நான் தான் திருப்பி சொல்றேன்ல, விஜய் அவர்கள் போறது அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட், ஆதவர்ஜுனா பேசுனது அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட். ரெண்டையும் கலந்து இன்னைக்கு நாளைக்கு ஒருவேளை
ஆதவர்ஜுனா பேசின விஷயம் சம்பந்தமா மட்டும் தனியா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா நீதிமன்றங்கள் அதை என்டர்டெயின் பண்ணதான் போறாங்க. சார் ஆப்வியஸ்லி இப்ப என்ன கேள்வி வரும்னா, சிபிஐ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்கல்ல. யார் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? விசாரணை அமைப்பா இருக்கக்கூடிய சிபிஐ எதிர்ப்பு தெரிவிக்க போறாங்க. அப்போ நீங்க சொன்னீங்க 13ஆம் தேதி இந்த வழக்கு வருது அப்படின்ட்டு. ஒருவேளை 10ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்குது, அவங்க எல்லாருக்குமே அரசு வேலைக்கான ஆர்டரை வந்து விஜய் அவர்கள் கொடுப்பார் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு நடக்குது அப்படின்னு வச்சு 13ஆம் தேதி இந்த வழக்கு வரும்பொழுது சிபிஐ தரப்புல இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அவர்களுக்கெல்லாம் வேலை வழங்கப்பட்டிருக்கு இந்த அரசால், இவர்கள் மீதுதான், இந்த கட்சியின் மீதுதான் குற்றச்சாட்டே இருக்குது, இந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எதிராகத்தான் இன்னைக்கு வழக்கு தொடரப்பட்டிருக்கு, இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டது தவறு, அதுக்கு ஒரு இடைக்கால தடை கொடுக்கணும்னு சிபிஐ கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கேட்கலாமா? ஆப்வியஸ்லி அவங்க ஒருவேளை அவங்க இதன் மூலியமா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, விட்னஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, எங்களுக்கு வித்தியாசம் தெரியுது அப்படின்ற ஒரு விஷயத்தையோ நாளைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும் பொழுது இந்த விட்னஸ் ஆப்வியஸ்லி ஒரு விட்னஸ் ஏன் வந்து இப்படி ஆகுறாங்க, ஏன் வந்து பிறல் சாட்சியமா ஆகுறாங்க அப்படின்றதுக்கான அடிப்படை காரணங்களை தேவைப்பட்டா விசாரணை அமைப்புகள் சொல்லுவாங்க. அப்போ இப்ப இந்த ஒரு பி அப்படின்ற ஒரு விட்னஸ் வந்து இதுக்கு முன்னாடி சொன்னப்ப இப்படி சொன்னாங்க, ஆனா இந்த அரசு வேலை வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க இப்படி அவங்களுடைய நிலைப்பாற்ற மாற்றி இருக்காங்க. சோ அதனால இந்த அரசு வேலை வாங்கினதன் மூலியமா நிறைய சாட்சிகள் விசாரணைக்கு பிறல் சாட்சியமா மாறி இருக்கிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கிறாங்க. சோ இதை வந்து கருத்துல கொள்ளணும் அப்படின்றதையும் சொல்லலாம். இப்படி நம்ம இப்படியா அப்படியா நம்ம கேட்டோம்னா போய்கிட்டே இருக்கும். இது வந்து லூப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். குடும்பத்துல ஒரு தங்களுடைய அன்பானவர்களை இழந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம், அதை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆஃப்டர் ஆல் ஒரு அரசு வேலை வாய்ப்புக்காக தங்கள் கிடைக்காம தடுப்பாங்களா அப்படின்றது இந்த டிஸ்க்ளைமரை நம்ம போட வேண்டிய தேவை இருக்குது. ஆனா அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்த பலர் வந்து பேசியதை நம்ம பார்த்திருக்கோம். அது எப்படி பேசினாங்கன்ட்டு, தவறு எங்க குடும்பத்தை சேர்ந்தவர் ஒருவர் இருந்தாலும் கூட பரவாயில்ல, நான் விஜய் அவர்களை பார்த்துட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. பட் அதற்காக அதை நம்ம ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு இப்படி எல்லாம் பேச முடியாது, பேசவும் கூடாது. அதுல நம்ம உறுதியாக இருக்கோம். பட் இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குதா இல்லையான்றத விசாரிக்க வேண்டியது ஒரு நீதிமன்றத்தினுடைய கடமை. அது ஒரு சந்தேகமாக முன்வைக்கப்படும் பொழுது அதை பற்றி விசாரணை நடத்த வேண்டியது நீதிமன்றத்தினுடைய கடமை. இறுதியாக இந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டதன் அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்பட்டது. வாபஸ் பெறுவதற்கு முன்னர் திமுக தரப்புல கடைசியாக நிவாரணம் கேட்கப்பட்டது அப்படின்றது பாத்தீங்கன்னா, மற்ற அவென்யூல இதே விஷயத்த நாங்க எடுத்துட்டு போறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். மற்ற அவென்யூஸ்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மற்ற அவென்யூஸ் என்ன, மற்ற வாய்ப்புகள் என்ன இருக்கு, இதே கோரிக்கையை முன் வச்சு அவங்க யாரெல்லாம் அணுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அவங்க சிபிஐ கிட்ட ஒரு புகார் மனுவை கொடுக்கலாம், இல்ல விசாரணையை கண்காணிக்கக்கூடிய உச்சநீதிமன்ற மேலாள் நீதிபதி ரஜி ரஸ்தோகி குழுவினர்கிட்ட போய் கொடுக்கலாம். ஆதவர்ஜுனா விவகாரத்தை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு ஒரு கேஸ் அப்படின்றத தனியா ஃபைல் பண்ணலாம். அவர் மேல வந்து ஒரு புகார் கொடுங்க, அவர் மேல எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இதுல உச்ச நீதிமன்றம் அவங்க விவகாரத்தை முடிச்சுட்டாங்க. இப்போ சென்னை ஹைகோர்ட் போய் சென்னை ஹைகோர்ட் இல்ல நீங்க சுப்ரீம் கோர்ட் போங்கன்னு சொல்லி ஒரு உதாரணம், இது எல்லாமே ஹைப்போதெட்டிக்கல் தான். இப்போ சென்னை ஹைகோர்ட்டுக்கு நேரடியா இவங்க இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா சென்னை ஹைகோர்ட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, மதுரை பெஞ்சோ இல்ல ஹைகோர்ட் பெஞ்சோ இதை வந்து நாங்க விசாரிக்க முடியாது, இது சப்ஜூடிஸ்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட தான் இருக்கு, நீங்க அங்க போங்க. அப்போ இவங்களுக்கு இன்னொரு சென்னை ஹைகோர்ட் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஸோ ஒரு கூடுதல் வெயிட்டேஜ் வரும். அதுவும் இல்லாம தனித்தனியா அவங்க எடுத்துட்டு அப்படிதான் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பிளான் பண்றாங்க. அவங்க முதல்ல ஆதவர்ஜுனா கிட்ட தனியா அவரை மட்டும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. பட் பொலிட்டிக்கல் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னும் பொழுது ஆப்வியஸ்லி இன்னைக்கு அதுக்கப்புறம் வந்த தாவேகா அமைச்சர்களுடைய பிரஸ் மீட்லாம் பார்த்தா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அத்தனையுமே அவங்க பேசுறாங்க. ஸோ ஒரு பொலிட்டிக்கலா அவங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் அந்த டேமேஜ் ஆகுது அப்படின்றப்போ இதை இதோட நிறுத்திக்குவாங்களா, இல்ல பரவாயில்ல இதுக்கு மேல என்ன ஜான் போனா என்ன முளம் போனா என்னன்னு போறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இது மீண்டும் மீண்டும் இப்படி அரசியலாக்கப்படுறது வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில இருக்கு. எல்லாரோட எதிர்பார்ப்புமே அந்த 41 பேருடைய குடும்பத்தினருக்கு நியாயமான நீதி அப்படின்றது கிடைக்கணும். யாரு குற்றவாளியா இருந்தாலும் அது முன்னாள் முதல்வரோ இன்னாள் முதல்வரோ முன்னாள் அமைச்சர்களோ காவல்துறை அதிகாரிகளோ கலெக்டரோ ஏற்பாடு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்க இதுல நிச்சயமா அதுல தண்டனைக்குரியவர்களா மாறணும். வெறும் ஒரு ஆக்சிடென்டல் வழக்கா மட்டும் இதை எடுத்துட்டு போகாம இது பின்னாடி இருக்கக்கூடிய கான்ஸ்பிரசின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த கான்ஸ்பிரசி தியரிய டீடைல் பண்ணி யாரெல்லாம் இது காரணமா அத்தனை பேருமே சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தப்படணும். அதுல மாற்று கருத்துல. ஆனா இதை பொலிட்டிக்கல் பண்ண என்ன ஆகும்னா, இப்ப நம்ம 2 பேரும் டிபேட் பண்றப்போ இது ஓகே, பாக்குறவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சோசியல் மீடியால பேசக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு.
ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு ஒரு ரீல் போடலாம். தாவேகா ஜெயிச்சது, முதல்வர் விஜய் ஜெயிச்சாருன்னு ஒரு ரீல் போடலாம். திமுக எங்களுக்கு இடைக்கால தோல்விதான், மீண்டு வருவோம் பாருங்கன்னு பஞ்ச் டயலாக் பேசலாம். ஆனா நம்ம எல்லாருமே கவனிக்க தவறுறது இந்த 41 குடும்பத்தினர் பாடக்கூடிய அந்த வேதனை. நீங்க என்னதான் நீங்க அவங்களுக்கு கொட்டி கொட்டி கொடுத்தாலும் ஒரு ஒரு உணர்ச்சி பிழம்புலாம் அவங்க சொல்லி இருந்திருக்கலாம். சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டோம், அந்த எந்த மனநிலையில அவங்க கிட்ட போய் ஊடகங்கள் கேள்வி கேட்டுச்சுன்னு நமக்கு தெரியாது. எந்த ஊடகங்கள் போய் கேள்வி கேட்டுச்சுன்னு தெரியாது. எதை கட் பண்ணி போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ராமா அப்படின்றது வந்து பயங்கரமானது. இதை கூடுமான அளவுக்கு விசாரணை அமைப்புகளுடைய கையில விட்டுட்டு இவங்க எல்லாருமே சொல்றாங்க, எல்லாருமே கொஞ்சம் கம்முன்னு இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா, எல்லா தரப்பினரும் வந்து இதை அரசியலாக்க கூடாது. உயிர்கள் பலி போயிருக்கின்றது. அதற்கு யார் காரணமோ அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இது எந்த தரப்பாக இருந்தாலும் இதை வந்து அரசியலாக்கி ஒருத்தர் மேல இன்னொருத்தர் பழி போடுவது அப்படின்றது அது இன்றோடு நிறுத்தி கொள்ளப்பட வேண்டும் அப்படின்றதான் ஒரு பொது சமூகத்துல இருக்கக்கூடிய எண்ணமாக இருக்குது. ஆனா அது தொடரும் பட்சத்துல நாம் அதை பற்றி பேச வேண்டிய ஒரு தேவைக்கு தள்ளப்படுறோம். நீங்க சொன்னது போல நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும்.